வணக்கம். இது ஒரு ஆஃப்டர்நூன் விலாகு. ஸோ இந்த விலாகை நம்ம ஒரு டீயோட ஆரம்பிப்போம். டீயில் நல்லா சுக்கை நல்லா தட்டி போட்டு அது கொதிச்சப்புறம் டீ பொடியும் போட்டு கொஞ்சம் கொதிச்சப்புறம் பாலை விட்டுவிட்டோம். நல்லா பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை அணைச்சுட்டோம். அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு டீயை குடித்தோன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம தண்ணி 1 டம்ளர்னால் பால் 3/4 கப் அளவுக்கு போட்டாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீ செஞ்சு பாருங்க. நல்லா இந்த டீயை சாப்பிட்டுட்டோம். கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டோம். இன்றைக்கி சில பொடிகள் வறுத்து அரைக்கலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் அந்த பொடிகளோட ரெசிபீஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கோ. என்னென்ன பொடி பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடி, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸு தோசை மிளகா பொடி. இது இட்லி தோசை சாதத்துக்கும் பிசைஞ்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கறி மசாலா பொடி, அதாவது இது வாங்கி பாத்து இல்லைன்னா கேப்சிகம் ரைஸு சுண்டல் அதுக்கெல்லாம் போட்டோன்னாக்கா சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கரம் மசாலா நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் அரைச்சுட்டோன்னா நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜீரா மிளகு பொடி. இது ரசத்துக்கும் யூஸ் பண்ணலாம், சாதத்தோட பிசைஞ்சுன்னு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜீரா மிளகு பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 1 கப்பு ஜீரகம் எடுத்துட்டோன்னாக்க ஒரு 1/4 கப்பு இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இதை ரெண்டுத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு அந்த ஹீட்லேயே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துட்டோன்னா ரெடி ஆகிடும். இதோடையே நம்ம உப்பையும் ஆட் பண்ணலாம். உப்பையும் ஆட் பண்ணி பொடி பண்ணி வச்சோன்னா பிசைஞ்சிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். பட் ரசத்துக்கு பண்ணும்போது ரசத்தில் உப்பை குறைச்சிண்டு இதை நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா ஒரு ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுலாம். இப்போ பார்க்க போகிறது நம்ம கறி பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, மல்டிபர்பஸ் பொடி. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து ரெடி பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பாக்கி இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி வேறு 3/4 கப் அளவுக்கு, இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 அளவுக்கு மிளகா வத்தல், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதையும் போட்டு நல்லா அதுலேயே நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நம்ம கண்டினியூஸாக வறுத்துண்டா தான் சரியாக இருக்கும். வச்சுட்டோன்னாக்கா கொஞ்சம் அடியில் நம்மளுக்கு கருகி போயிடும். ஸோ வறுத்துண்டே இருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு 1லேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அது நல்லா ட்ரை ஆகிடும். அதாவது நம்மளுக்கு ஈரம் இல்லாத கருவேப்பிலை பார்த்தேன்னா நல்லா பவுடர் பண்ணி ரெடி பண்ணிட்டாச்சு. இதையும் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு நிறையா சமையலுக்கு யூஸ் ஆகும். இப்போ கரம் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பிரிஞ்சி லீஃபு ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் போட்டிருக்கேன். சின்னமன் ஸ்டிக்ஸு இந்த அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 பீஸ் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டுலாம். மிளகா வத்தல் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு 5லேருந்து 6. தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா ஒரு 1/4லேருந்து 1/2 கப் அளவுக்கு தனியா. அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெப்பர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏலக்காய் க்ரீன் ஏலக்காய் ஒரு 10 எடுத்துட்டுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 கருப்பு ஏலக்காய். இது ஸ்டார் அனீஸு. ஸோ இது 3லேருந்து 4 பீஸ். க்ளோவ்ஸ் ஒரு இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஜாப்பத்ரி ஒரு 4லேருந்து 5 பீஸு. இதையும் நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஹீட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம்.
பண்ணிட்டு எல்லாமே அந்த ஹீட்லேயே போட்டுட்டு நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டுலாம். இப்போ பார்க்குறது தோசை இட்லி மிளகா பொடி. இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டு நான் பண்ணியிருக்கிறதுனால இது சாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா பாப் ஆகும், நல்லா வெடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டுலாம். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா செவக்கிற வரைக்கும், அதாவது கோல்டன் ப்ரௌனுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் உளுத்தம்பருப்பு ரெண்டுமே சேம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா செவந்துண்டு வரணும். இதுவும் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு மிளகாவத்தலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸு பெருங்காயத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டுலாம். பெருங்காயம் வறுத்து எடுத்துட்டப்புறம் அதே கொஞ்சம் எண்ணெயிலேயே மிளகாவத்தல் நம்மளுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ, நான் 1 கப் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 17 மிளகாவத்தல் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் நல்லா கிறிஸ்பியான அப்புறம் நல்லா ஆறின அப்புறம் தேவையான அளவு உப்பை போட்டுன்ட்டு நல்லா கோர்ஸாகவும் வச்சுக்கலாம், இல்லைனாக்கா பவுடராக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். இதையும் நல்லா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுலாம். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பொடிகள் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.